வேதத்திலிருந்து 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் இன்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த எசேக்கியேல் புத்தகத்தில் ஆண்டவரை அறிகிற அறிவு தான் ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. 48 அதிகாரங்களையும் இந்த ஜெப நாட்களில் தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் அவருடைய இதய துடிப்பை பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் என்னை அறிய வேண்டும், இவர்கள் என்னை அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், இந்த ஒரு அதிகாரத்திலேயே பலமுறை வருகிறது. இதனால் என்னை கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள், இதனால் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி. இன்னும் இந்த அதிகாரம் முழுதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, புத்தகம் முழுதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எசேக்கியேலை பரிசுத்த ஆவினால் நிரப்பி தனது கரத்தை அவர் மேலே வைத்து பல இடங்களுக்கு கொண்டு போய் சென்று தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளெல்லாம் காண செய்து, அங்கே பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய நெற்றிலை அடையாளம் போட செய்து, அவர்களை மாத்திரம் தப்ப விடு, மற்ற எல்லாரையும் பட்டயத்தால் நீ விலை பண்ணுவாயாக, பஞ்சத்தினால் விலை பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி, இதனால் என்னை கர்த்தர் அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொண்டே வந்தார். இன்றைக்கி கர்த்தர் அறிந்து கொள்வார்கள் அப்படி இதே துடிப்பை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அறிந்து கொள்வார்கள், கர்த்தர் அறிய வேண்டும், கர்த்தர் அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என் ஜனங்கள் மாடு தன் எஜமானனை அறியும், என் ஜனங்களோ எண்ண முடியாத நாட்களாக என்னை அறியாமல் போனார்கள். என்ன தோத்துறோம். என் வேதத்தை நான் என் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ வேத வசனத்தை இன்றைக்கி நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்த்து, இன்றைக்கி தேவனை அறிவதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. அல்லேலூயா. சந்தோஷமாக அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் இந்த மார்த்தாள் மரியாளை குறித்து வாசிக்கிறோம். அப்போது மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால், மரியாளோ ஏசப்பா பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது மார்த்தாள் சொன்னார், சோதரம் பல காரியங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அப்பொழுது இயேசு சொன்னார், தேவையானது ஒன்று, அதை மரியாள் தேர்ந்தெடுத்து கொண்டாள், தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. ஹல்லேலூயா. தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை ஆண்டவர் அந்த மரியாள் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால இந்த தேவையான ஒரு நல்ல பங்கு அவரை அறிகிற அறிவு. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி உண்டாகும்? வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தேவன் இன்றைக்கி அவரை அறிகிற அறிவு இந்த பூமியில் வசிக்கிற மண்ணிலிருந்து உண்டாகிய நாம் சர்வ வல்லவரை அறிய முடியுமா? அந்த மகிமையான தேவனை அறிய முடியுமா? பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, மோசே முகமுகமாய் தேவனை அறிந்தார். ஒரு சிநேகிதனோடு பேசுவதைப் போல முகமுகமாய் அறிந்தார். ஆமன். புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லுதார், நான் முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேங்கிறார். சரி, லூக்கா 15ஆம் அதிகாரம் 11-23 வரைக்கும் இளைய குமாரன் அப்பாவை விட்டு தூரம் போய் ஆஸ்திகளை பங்கு வச்சு அந்த பணத்தை வாங்கி கொண்டு தூரம் போன ஒரு சம்பவத்தை சொல்லப்படுகிறது. ஒரு தகப்பனுக்கு 2 பையன், அதில் இளைய மகன் என் பங்கை இப்பொழுதே கேட்டு பங்கை வாங்கி கொண்டு ஆஸ்திகளின் சொத்தின் ஒரு பகுதியை வாங்கி கொண்டு அவன் புறப்பட்டு போனான். புறப்பட்டு போனவன் எல்லாவற்றையும் செலவழிக்கும்படி அவன்கிட்ட இருக்கிற பணத்தை கண்டு திரளான ஜனங்கள், திரளான நண்பர்கள் அவனிடத்தில் வந்தார்கள். புசித்து குடித்து பாவம் செய்து அவ்வளவு பணமும் செலவழிந்து போனது. தகப்பனை மறந்தான், தகப்பன் வீட்டை மறந்தான், கூட பிறந்தவனை மறந்தான், தன்னுடைய அப்பா வீட்டில் இருக்கிற உரிமைகளை மறந்தான், அங்கே இருக்கிற வசதி வாய்ப்புகளை மறந்தான். எல்லாவற்றையும் மறந்து இப்பொழுது இந்த வெகு தூரமாய் பிரயாணம் பண்ணி
பலவிதமான வாழ்க்கை வாழ்ந்து எல்லாம் தீர்ந்து போனது, பணமெல்லாம் தீர்ந்து போனது. ஆமன். பணமெல்லாம் தீர்ந்து போன உடனே தன் பக்கம் ஒருவனும் கிட்ட வரமாட்டேங்கிறான். அவ்வளோ பேர் அவனை விட்டு விலகி போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது அந்த தேசத்தில் வேலை பார்க்கலான்னு பார்த்தா அந்த போன தேசம் பயங்கர பஞ்சம், வேலை கிடையாது. கடைசியில் ஒரே ஒரு வேலை கிடைச்சது, பன்றி மேய்க்கிற வேலை. அந்த பன்றி மேய்க்கிற வேலை கிடைத்து சில நேரங்களில் அப்பாவை அறிகிற அறிவின் மேன்மை இருக்கு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அல்லேலூயா. பரிசுத்தரின் அறிவே அறிவு. தேவனோடு இருக்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம் இருக்குது பாருங்கள், அது என்ன ஒரு பாக்கியம். இந்த நாட்களில் எசேக்கியேல் புத்தகத்தை தியானித்து வரோம். ஒவ்வொரு நாளும் 21 நாள் ஜெபத்தில் ஒவ்வொரு புத்தகத்தை தியானிச்சுட்டு வரோம். இப்போ எசேக்கியேல் புத்தகம் 48 அதிகாரத்தையும் படிச்சுட்டு வரோம். இந்த வருஷம் வெறுமனையாக படிக்காமல் டிவியில் படம் போட்டு காண்பித்து அந்த படங்களை பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்குள்ள விசுவாசம் தட்டி எழுப்பப்படுகிறது. வாகோ, இப்படியெல்லாம் நடந்திருக்குதோ அப்படின்னு சொல்லி வசனங்களை மாத்திரம் வாசிப்பது இல்லாமல் அதை படமாக பார்க்கும் பொழுது இன்னும் இதெல்லாம் நடந்திருக்குதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணங்கள் வந்து நிறைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. ஆண்டவரை அறியாமல், ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்காமல் தூரமாய் போக போக உலகம், எனக்கு உலகம்தான் வேணும், உலகம்தான் என்று உலகத்தின் பின்னால் போக, பணம், உல்லாசம், உலக ஆஸ்திகள் என்று உலகத்தின் பின்னாலே போய்கிட்டே இருக்க நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே குறைவுபட ஆரம்பிக்கிறது. நண்பர்களை இழக்கிறோம், எல்லாத்தையும் இழக்கிறோம், சுகத்தை இழக்கிறோம், அவன் பணத்தை இழக்கிறோம். எல்லாம் இழந்து தீர்ந்து கடைசியில் அந்த இடத்துல வந்து ஒரு பன்றி மேய்க்கிற ஒரு வேலை கிடைக்கிறது. பன்றி வேலை கிடைச்சிருக்கு. அந்த சம்பளம் வந்த பிறகு தான் அவன் சாப்பிட முடியும். அதற்கு முன்பதாகவே வயிறு பசிக்கு. சாப்பிட்டு பல நாளாச்சு. போன இடமும் பஞ்சம். சாப்பிட்டு பல நாளாச்சு. மேலெல்லாம் ஒரே நாற்றம் எடுக்கிறது. உடுக்க நல்ல துணி இல்லை. அப்படியே சாப்பிட்டு பல நாள் ஆயிற்று. ஆகையினால அது சம்பளம் வாங்கி நம்ம போய் சமைச்சு சாப்பிட்றத விட இந்த பன்றி திங்கிற தவிடாவது நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பன்றி திங்கிற ஆகாரத்தை சாப்பிடும்படியாக போனான். அப்பொழுது கூட இருக்கிறவன் ஒரு அடி அடிச்சு, எஜமான் வீட்டு பன்னி, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பன்னி திங்கிற தவிடு கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, பன்னி திங்கிற ஆகாரம் கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் புத்தி வருகிறது. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அவரோடு இருந்து அவருடைய வார்த்தையை கேட்பது தான் அந்த உலகத்திலே மேன்மையானது. அவர்கள் பரிசுத்தவான்களுடைய பாதத்தில் இருந்து அவருடைய வார்த்தையினால் போதனை அடைவார்கள். அவர் விட்டு தூரமாக போனோம்னா நம்ம அவரை அறிய முடியாது, அவருக்குள்ளே வளர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எப்படி ஆண்டவர் அறிய ஆரம்பிக்கிறான், எப்படி நாம் அந்த உலகத்தில் பூமியில் தேவனை அறிய ஆரம்பிக்க முடியும்னா நமக்குள்ள ஒரு புத்தி வரணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் மாயை, எல்லாம் அழிந்து போகும், எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் சுட்டரிக்கப்படும். இந்த உலகத்தை அறிகிற அறிவெல்லாம் மாயை, எல்லாம் வீணு என்று நாம் என்னைக்கு புரிந்து கொண்டு ஆமன் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து அவரை அறியலாம் என்று ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நாம் ஆண்டவரை குறித்து அதிகமாக அறிய முடியும். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ இவனுக்கு ஒரு புத்தி வந்துருச்சு. எப்படியாவது அப்பா வீட்டுக்கு போகணும், அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு கூட எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. உம்முடைய வேலைக்காரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானம் எடுக்கிறான். என் அப்பாவின் வீட்டில் அநேக வேலைக்காரர்களுக்கு சாப்பாடு உண்டு, இங்கோ நான் பசினால் வருந்துகிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தான் தீர்மானம் எடுக்க முடியும். உங்களுக்காக நான் தீர்மானம் எடுக்க முடியாது. உங்களுக்காக வேறு யாரும் தீர்மானம் எடுக்க முடியாது. உங்களுக்காக தேவன் தீர்மானம் எடுக்க முடியாது. தேவன் உங்களை படைத்து இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறார். நீங்கள் தான் தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இங்கே எடுக்கிற தீர்மானத்தில் தான் உங்கள் வாழ்க்கை எப்படின்னு அமைய போகிறது. அல்லேலூயா. ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தான். எங்கள் அப்பா வீட்டில் இருந்து இப்போ தூரமாக வந்ததுனால இவன் அப்பாவை குறித்து கொஞ்சம் கூட அறிய முடியாது.
அப்பா இப்படி இருக்கிறாரு, அப்பா எல்லாம் தரப்போகிறாரு, அப்பா எப்படி ஒன்றுமே அறிய முடியாது, தூரமாக வந்தாச்சு. ஆனால் இப்போ அப்பா கிட்ட வரணும்னு ஒரு தீர்மானம் வந்த உடனே இனிமேல் அப்பாவை அறியலாம், அப்பாவுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்பா கிட்ட வந்தால் தான் அப்பாவை யாருன்னு அறிய முடியும், அப்பாவுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவரை அறிகிற அறிவில் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. எழுந்து புறப்பட்டு அப்பாட்ட வந்தான், அப்பா ஓடி போய் கட்டி பிடித்து அவனை குளிப்பாட்டி அவனுக்கு வஸ்திரம் போட்டு அவனுக்கு தலைக்கு எண்ணெய் ஊற்றி அவனுக்கு கைக்கு மோதிரத்தையும் காலுக்கு பாதரட்சையும் போட்டு கொளுத்த கண்டை அடித்து புசியுங்கள் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார். இன்றைக்கி நீ ஒரு தீர்மானம் எடுத்து அவரை அறிய வேண்டுமென்று ஒரு நேரம் உனக்குள்ளே ஒப்பு கொடுப்பாயானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவரை அறிகிறதுக்கு என்ன செய்ய தோத்திரம், இந்த பூமியில் நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து அவருடைய பாடத்தில் அமர்ந்திருக்கணும். சரியா? ஃபாதருடைய பாடல்கள், நிறைய பாடல்கள் அவரை அறிவதற்காகவே சொல்லப்பட்டிருக்கிறது. உம் பாதம் அமரனுமே, உம் சித்தம் அறியனுமே, உம் பாதம் அமரனுமே, உம் சித்தம் அறியனுமே. அப்போ அவருடைய பாடத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது நாம் நிறைய ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு இருக்கும். தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளலான்னு போட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களுக்காக வசனங்களை போதிக்கிறோம், உபவாச நாட்களில் ஜெபிக்கிறோம், உங்களுக்காக அநேக ஆலோசனைகளை கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இதில் நீங்கள் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது தேவனை குறித்த வெளிப்பாடு, தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வது, தேவனுடைய இதய துடிப்பை அறிந்து கொள்வது, தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்வது நமக்கு அருளப்படுகிறது. ஆகையினால இந்த வெளிப்பாடு கிடைப்பதற்கு நம்ம பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபிக்க வேண்டும். சில தியாகங்கள் நமக்கு வேணும். பவுல் சொன்னார், நான் ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டுவிட்டேன், நஷ்டம் என்று கருதுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிகிற அறிவு தான் அந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மேன்மையான ஒன்று. இந்த உலகத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக ஒரு நேரம் செலுத்துகிறீங்கன்னா அது அப்பா பாடத்தில் உட்கார்ந்து அவரை சிந்திப்பதும் அவருடைய வார்த்தைகளை வாசிப்பதும் அவரோடு பேசுவதும் தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே மகா மேன்மையான ஒரு நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிக உயர்ந்த ஒரு நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருடைய பாடத்தில் உட்கார்ந்து அவரோடு பேசுவது, அவருடைய முகத்தை பார்ப்பது, அவருடைய வார்த்தையை கேட்பது, அவருடைய இதய துடிப்பை அறிவது, அவருடைய காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்வது, பரலோகத்தை குறித்து கற்றுக்கொள்வது, இதுதான் உலகத்திலே மிக உயர்ந்த மகிமையான ஒரு நேரம். இதற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. இதற்கு நம்ம என்ன செய்யணுமா, எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டுவிட்டேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இந்த உலகத்தில் எல்லாமே குப்பை, எல்லாம் நஷ்டம் என்று சொல்லி விட்டுட்டு ஆண்டுடைய பாடத்தில் உட்கார்ந்து நம்ம அவருடைய பாடத்தில் அவரை அறிய ஆரம்பிச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பைபிளை ஒரு முறை வாசித்து முடித்தவர்னு ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஒரு 5-6 கை தூக்கப்பட்டிருக்கு. நாம் ஒரு சாதனை பண்ணணும். என் வாழ்நாளில் ஒரு வருஷத்தில் ஒரு பைபிளை வாசித்து முடிச்சிடும், ஒரு முறை வாசித்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாதனை பண்ணணும், தீர்மானம் எடுக்கணும். அப்படி என்னங்க இருக்குது? அதில் வாசிக்க தான் ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. வாசிக்க தியானிக்க தான் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால இந்த பைபிள் வசனங்கள் கற்றுக்கொள்ள, வார்த்தைகளை தியானிக்க நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை பாராட்டுவாராக. இந்த ஆண்டவரை அறிகிற அறிவுக்காக ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 10:5 அவரை அறிகிற அறிவு, நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அவரை அறிகிற அறிவு நமக்கு வராமல் இருப்பதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய அரண்கள் செயல்படுகிறது. அதை சிறையாக்குவதற்கு என்ன செய்யணும்? 4 வசனம் போட்டிருக்கிறது. அதுக்கு தான் தேவனுடைய வல்லமை.
நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றதாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக அவைகள் தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த வல்லமையினால் தேவனை அறிகிற அறிவுக்கு ரோதமாக எழும்புகிற எந்த மேட்டிமையும் உடைத்து நொறுக்க, பலத்த அரங்களை நிர்மூலமாக்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. நிறைய பேர் இன்றைக்கி ஆண்டவரை அறிகிற அறிவை விட்டு தூரமாக போய் இன்றைக்கி உலகத்தை தெரிந்து கொண்டு, உலக கிரியைகளை தெரிந்து கொண்டு அதில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. என் பிள்ளை கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டுது, என் பிள்ளை பாவத்தை அறிந்து பாவத்தில் வளர்ந்து பாவத்தில் பெருகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. இன்றைக்கி ஆண்டவரை அறிகிற அறிவு அதுக்கு தடையாய் வரக்கூடியதை நம்ம தியாகம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும்? நஷ்டமென்று விடணும் குப்பை என்று விட்டுட்டு மாத்திரமல்ல, தேவ வல்லமையை பயன்படுத்தி அவைகளை நொறுக்க தேவன் கிருபை கொடுப்பாராக. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரை அறிகிற அறிவு நம்ம கிடைப்பதற்காக இந்த தேவ வல்லமையை ஆண்டவர் கொடுக்கிறார். அவைகளால் நொறுக்குவோம். ஆண்டவரை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில பெருகும். சரி, என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது? 2 பேதுரு 1:2 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. வசனத்தை தியானிக்கும் போதே ஒரு பெரிய சமாதானம். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு எவ்வளவு சமாதானம். அப்போ ஆண்டவர் அறிய நம்முடைய வாழ்க்கை கிருபைகள் உண்டாகுமா, சமாதானம் உண்டாகுமா, பெரிய சமாதானம் இருக்கும். ஆண்டவருடைய அறிகிற அறிவில் கிருபைகள் உண்டாகிட்டே இருக்கும். இன்றைக்கி ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவருடைய கிருபைகளை கேட்கணும். ஏசப்பா, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை தாங்கப்பா. இந்த கிருபை எப்படி கிடைக்கிறது? அவரை அறிகிற அறிவில் நமக்கு கிடைக்கிறது. வேத வசனத்தை தியானிக்க அவரை அறிகிற அறிவில் நமக்கு கிருபை கிடைக்கிறது. சரியா? சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2:20 2 பேதுரு 2:20 கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். உலகத்தின் அசுத்தங்களுக்கு உங்களால் தப்ப முடியும். நல்லா கவனிங்க. அவரை அறிகிற அறிவினால் தான் நம்ம உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப முடியும். உலகம் முழுதும் அசுத்தங்களால் நிரம்பி இருக்கிறது. நம்முடைய சரீரத்துக்குள்ளேயும் அசுத்தங்கள் இருக்கிறது. உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவர்களே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ இவைகளுக்கு நாம் தப்புவதற்கு ஆண்டவருடைய இயேசுவை அறிகிற அறிவு இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு ஒரு மகா மேன்மையாக கொடுத்து திவ்ய பாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறது. உலக அசுத்தங்களுக்கு நாம் தப்புறது மாத்திரமல்ல, ஒரு பாவமான சிந்தை, பாவமான பாவங்கள், அருவருப்பான சிந்தை நமக்குள்ளே இருக்கிறதை விட்டு வெளியேறுகிறதை மாத்திரமல்ல, திவ்ய பாவங்கள், டிவைன் கேரக்டர், திவ்ய பாவங்களுக்கு பங்குள்ளவராகும் பொருட்டு நமக்கெல்லாம் ஒரு திவ்ய பாவம் நமக்குள்ளே வருது. அந்த பங்கு தேவனுடைய குணத்துக்கு நமக்கு ஒரு பங்கு கிடைக்கிறது. இயேசுவை போல மாறுகிறோம். தேவனுடைய குணங்கள் நமக்குள்ளே உண்டாகிறது. ஆண்டவர் சொன்னார், உங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதா பூர்ண சற்குணலாக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணலாக இருங்கள். அப்போ இந்த திவ்ய சுபாவத்திற்கு எப்படி நம்ம பங்குள்ளவர்களாக மாறுகிறோம்? ஆண்டவரை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். சரி, தொடர்ந்து வாசித்து பாருங்க. 2 பேதுரு 1:3 காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. திவ்ய வல்லமையானது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ, நம்ம எவ்வளோ பக்தியாக வாழணுமோ, வாழ்க்கைக்கு தேவையானது பக்தியாக வாழக்கூடியது, இது எல்லாமே அவரை அறிகிற அறிவினாலே கிடைக்குது. ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவினாலே கிடைக்குது அப்படின்னு சொல்லி, அவரை அறிகிற அறிவினுடைய மேன்மைகள், ஆசீர்வாதங்கள் அப்படி போய்கிட்டே இருக்குது வசனங்களில். சரியா? சரி, இப்போது யாரும் போக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை அறிகிற அறிவில் யாருமே தடை சொல்ல முடியாது, போக்கு சொல்ல முடியாது அப்படின்னு.
வானங்கள் அவருடைய மகிமையை அறிவிக்கிறது, அவர் படைத்திருக்கிற படைப்புகள் அவருடைய செயலை அறிவிக்கிறது. ஆகையினால போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை அப்படின்னு போட்டிருக்கிறது. சரியா? ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் பல முறை இந்த வசனங்கள் வருகிறது. ஒவ்வொரு வசனத்தின் முடிவிலையும் அது வருது. ஆகையால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. ஆமன். வானங்கள் அவருடைய மகிமையை அறிவிக்கின்றன. இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அவரை அவனை அறியவில்லை, அவரை அறிய முடியாது என்று யாரும் போக்கு சொல்ல இடமில்லை அப்படின்னு போட்டிருக்கிறது. ஆகையினால எல்லாருமே அவரை அறிந்தே தீர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் பரலோகத்துக்கு வருவா தெரியுமா? நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் நடந்தவங்கலாம் பரலோகத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி, பைபிளில் போட்டிருக்கிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசியுங்கள். உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. யாருக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது? ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் உண்மையாய் வாழ்கிறார்கள். எவ்வளவோ பேர் அவர்கள் உண்மையாய் உழைத்து முன்னேறுகிறார்கள். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், அந்த சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க ஆண்டவர் அறியலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த உலகத்தில் ஒருத்தன் இந்த பரலோகம் வந்து சேர்தான் அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குன்னா ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், இயேசுவை அறிந்துவது. மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இந்த நாட்களில் ஏதோ அறிந்து விட்டோம், ஏதோ நம்ம எல்லாரும் இயேசுனா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வந்து ஆராதனைக்கு வர்றோம், அது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்க வேண்டாம். இன்றைய நாட்களிலே அதிகமாய் ஆண்டவரை அறிந்து கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிப்பதன் மூலமாக, பைபிள் கற்றுக் கொடுப்பதின் மூலமாக, சபையில் வந்து கூட்டங்களில் தேவ செய்தியை கேட்பதின் மூலமாக, தனி அறையிலே உட்கார்ந்து பைபிளோடு ஆண்டவரோடு நேரம் செலவழிப்பதின் மூலமாக நாம் தேவனை அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மனதால் படியிட்டு இந்த நாட்களை ஆண்டவரை அறிவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவனை அறிகிற அறிவு உங்களை கனியற்றவளாய் இருக்க ஒட்டாது. தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். தேவனை அறிகிற அறிவு இந்த உலகத்தின் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றும். தேவனை அறிகிற அறிவு அது நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. தேவனை அறிகிற அறிவு இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறது. தேவனை அறிகிற அறிவு மகா மேன்மையானது. இன்னும் உம்மை அறியணும் ஆண்டவரே, இன்னும் கிட்டி சேரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா.